எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஎம்ஜெயின் காலேஜோடைய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமோட 50th கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்றோம். இதுல கிட்டத்தட்ட 1641 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி அவார்ட் பண்றோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேஜரா யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதுல கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸா இருக்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் உடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாவே இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுற எஜுகேஷன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இன்டீரியர் டிசைன், இதுலயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு டிகிரிஸ் சார் கையால வாங்குறாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸ்ல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இனோவேஷன் செல்லுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜ்ல மட்டுமே இந்த மாதிரியான இனோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயுமே இந்த மாதிரி இனோவேஷன் வரணும், நிறைய பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. மங்கள்யான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாருடைய தலைமையில பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கங்கிறதுனால நாங்க சாரை வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்கிறோம். சார் அதாவது ஒரு ஒரு கல்வி நிறுவனம் அப்படி வந்து அவங்க வந்து என்னுடைய நிறுவனர் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து 7ஆம் வகுப்பு தான் படித்தார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் 7ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் கூட இப்போ ஒரு பெரிய இந்த ஸ்தாபனமாக இந்த உருவாக்கி இங்கே நிறைய பேருக்கு கல்வி புகட்டினதை தாண்டி அதில் இங்கே முன்னால் படித்த மாணவர்கள் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த வரிசை பெரிய பரிசையாக இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இந்திய அளவில் சர்வதேச அளவில் கூட இந்தியாவினுடைய முகவரியை தெரிய அளவு கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பரம்பரையில் இப்போ வரும் பொழுது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போவும் கூட கல்விங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதை ஒரு வாய்ப்பு அளிக்கிறத தாண்டி கல்வி வந்து இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படி மாற்றத்தை போகும் பொழுது இப்போ துறைகளுக்கு இடையில வந்து ஒரே துறை, பொறியியலுக்கே போனாலும் சரி, மருத்துவத்துக்கே போனாலும் சரி, எந்த துறைக்கு போனாலும் அந்த துறைகளுக்கிடையே கூட நிறைய பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, ஏஐ படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு எப்படி பொறியியல் கல்லூரி இருக்குதோ அதே மாதிரி கலை அறிவியல் கல்லூரிக்கு வரும்பொழுது கூட நீங்கள் இது பழைய முறையிலே படித்தா முடியாது. புதுசாக வரும் பொழுது, வெளியே போகும் பொழுது அதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும். அப்படின்னா கல்வியினுடைய முறை வேற மாதிரி வருது. அதாவது என்னத்தை கற்றுக்கிட்டு நம்ம போகிறோங்களோ அதே ஒரு காலத்தில் அதை வச்சுட்டே நம்ம 25-30 வருஷம் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம பணிகளை கூட வாங்கிடலாம். இப்போ அப்படி இல்லவே இல்லை. துறைகளே வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கு. அப்போ போகும் பொழுது, வெளியே போகும் பொழுது புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு உருவாகுது. ஆக நித்தமும் கற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அதை நோக்கி கல்லூரிகள் போகணும். அதில் வந்து நம்முடைய ஏஎம்ஜெயின் கல்லூரி மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரியுது. அது வந்து கலை அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிறவங்க இதாக இருந்தாலும் கூட வெளியே போகும் பொழுது தேவையான திறன் மேம்பாடுகளை கல்வியிலேயே அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இன்னோவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக மாணவர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கி கல்வி போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதன் வெளிப்பாட இன்னைக்கு வந்து 50வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, அதில் வந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இப்போ பட்டமளிப்பு விழா போயிருக்கிறேன். போகும் பொழுது மாணவர்களுக்கு சொல்லுவது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருந்தாலும் போட்டிகளும் அதிகமாக இருக்கு. அந்த போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பந்தய குதிரை மாதிரி நம்ம என்றைக்கும் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் இல்லாமல்
காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெளியே எந்த படிக்க போனாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக இளைய பாரதமும் பாரதி சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலேயே உலக அளவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமுள்ள நாடாக இந்தியா இருக்கிறத தாண்டி அடுத்த 30-40 வருடங்களுக்கு நம்ம தான் இளமையாக இருக்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கூட இளைஞர்கள் தான் அந்த 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 வீட்டினுடைய நம்பிக்கை, அந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய நாட்டின் நம்பிக்கையை தாண்டி உலகின் நம்பிக்கையாக கூட இந்திய இளைஞர்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறன்னா உலகத்துல எங்கெங்கே நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்காக மட்டுமில்லை, நம்முடைய மாநிலத்துக்காக மட்டுமில்லை, நம்முடைய நாட்டுக்காக மட்டுமில்லை, உலகம் என்னவர்கள் அதற்கு சேர்ந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அது அப்படிங்கிற நோக்கி நாடு போயிட்டு இருக்கு. அதுல கல்விக்கூடங்கள் மிக மிக சிறப்பான பணிகளை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு சொல்றோம், அது மாணவர்களுக்கு உடைய பெற்றோர்கள் வர்றாங்க அவர்களுக்கு சொல்றோம், இது ஆசிரியர்கள் இருக்காங்க இவங்களுக்கு சொல்றோம். இது எல்லாம் தாண்டி இது மாதிரி ஊடகங்கள் வரும் பொழுது இது அந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, இது பொதுவாக எல்லாருக்கும் போவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு ஆண்டு விழாக்கள் எப்படி ஒரு பள்ளி கல்லூரி நடக்குதோ அதை தாண்டி ஒரு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற பொழுது பட்டம் வாங்கும் மாணவர்களுக்கு ஒரு புது மைல்கள், அதிலிருந்து அவங்க என்ன எப்படி போகலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாடம் கற்றுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை தாண்டி கல்லூரி நிறுவனங்களும் மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி நிறைய இடத்துல சொல்லுவேன், ஒன்று சிறப்பாக செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். தனி மனிதனாக இருக்கலாம், அதாவது ஒரு நாடாக இருக்கலாம், இது மாதிரி கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். அதாவது சிறப்பாக செய்வதை தாண்டி சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நல்ல செய்திகள் தினம் தினம் வரும்பொழுது அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கும். அதை நோக்கி இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து இன்னைக்கு நாம் நடக்கக்கூடியதை வந்து நாளைக்கு தெரியும் பொழுது பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது அதன் மூலியமாக திரும்ப திரும்ப சொல்றது, நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை போவது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டையும் மட்டுமல்ல, தாய் தந்தை அவர்களை மகிழ்ச்சி தாண்டி தாய் நாட்டுக்கு மகிழ்ச்சி உருவாக்க முடியும். ஓரளவுக்கு அதை நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களும் அதை எடுத்துட்டு சரியா போனாங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் நிறைய செய்ய முடியும். அவர்கள் செய்வதை பார்த்து நாடும் வீடும் மகிழ்ச்சி அடையும் என்பதை தாண்டி பயன்பெறும் அப்படிங்கிறது. முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா நேற்றுக்கு கூட முக்கியமான காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈரான் வார் நடக்கிறதுனால இப்போ வந்து நமக்கு வீட்டில் எரிவாயு இருக்குமா, சமையல் வாயு இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட இல்லை இது பூரி சொல்ல முடியாது, இந்த சாதனங்கள் செய்ய முடியாது அங்கே. ஏன்னா அங்கே வந்து எல்பிஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. பல துறைகளில் இதோட எல்பிஜி இல்லை அப்படிங்கிற பொழுது கட்டுமானத்துக்கு தேவையான இரும்பு ஆலைகளில் அது இல்லாமல் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லாம் மாற்றி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது இப்போ இது வரைக்கும் விண்கலன் அனுப்புறதுக்கு வந்து கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுவோம். கிரையோஜெனிக்னா என்ன, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்த்து அனுப்பும் பொழுது பெரிய விசை வருது, அதை அனுப்புகிறோம். இப்போ அதையே வந்து கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அது வீணா போகிற தண்ணீர் எடுத்தாலும் கூட குடிக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீர் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. அங்கிருந்து எடுத்தோம்னா அந்த எரிபொருளை எல்பிஜி விட சிறப்பான எரிபொருளாக நாம் உருவாக்க முடியுமல்ல, உருவாக்கி இது வந்து நம்ம வீட்டினுடைய சமையல் அறையில் இருந்து இரும்பாலைகள் வரைக்கும் எந்தெந்த நிலக்கரிகள் எரிச்சாங்க, பெட்ரோல் டீசல் எரிச்சாங்க, அந்த வழி தப்பா போயிடுச்சு. திரும்ப அந்த வழியை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வழி தப்பா போனதுனாலதான் இன்னைக்கு இந்த கோடை இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாம போயிடுச்சு. ஸோ அந்த வழியை வந்து நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சரி பண்ணுவதற்கான அவசரமும் ஈரான் போர் உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நாம் ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு சவாலான இதை வந்து சந்தர்ப்பமாக எடுத்துட்டு ஒரு சிறப்பான பணியை இந்தியா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிலவில் நீர் கண்டுபிடிச்சதை தாண்டி அந்த நீரை வச்சுட்டு திரும்ப உருவாக்கக்கூடிய தீயில வந்து வருங்கால சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுல வந்து செய்ய வேண்டியவர்கள் இன்றைய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு பார்க்குறேன். இதை ஊடகம் சிறப்பாக செய்ய முடியும். இந்த பணியை எடுத்துட்டு போனாங்கன்னா
இதை சரியா செல்லும் பொழுது அடுத்த தலைமுறை இந்த பூமியில் எப்படி இருக்குமோன்னு பயத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையை நம்மால் உருவாக்க முடியும். அது கல்விக்கூடங்களில் தான் முடியும். கல்விக்கூடங்களும் அதே மாதிரி மாணவர்களும் சேர்ந்து போகும் பொழுது இதை ஊக்கப்படுத்துவதற்கு இது மாதிரி ஊடகங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் திரளாக வந்திருந்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா இல்லை அதை என்ன 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 பார்க்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு சாப்பாட்டு போனாலும் கூட இந்த இப்போ காலகட்டங்களில் திருமணத்திலையும் கூட நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் எவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம நமக்கு என்ன பிடிக்குது எடுத்து சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொன்னோம் இல்லையா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வாய்ப்பும் நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த எடுத்தாலும் அதில் இன்று சிறப்பாக போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் நாம் சிறப்பாக நீ செய்யும் பொழுது நீ உன்னை அடையாளம் கொண்டது உன்னை அங்கீகரித்து உனக்கு அதற்கான சன்மானம் கொடுப்பதற்கு கண்டிப்பாக தயாராக இருக்குது. ஆக நீ என்னதுக்கு தகுதியாக இருக்கிறியோ அதை எடுத்துட்டு போனீங்கன்னா மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக மேலே கொண்டு வர முடியும். ஓகே, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து விண்வெளித்துறையை வந்து மனித சமுதாயத்துக்கு உபயோகப்படுத்த முடியும். ஒருத்தருக்கு சண்டை போட வேண்டிய அவசியம் மனித சமுதாயத்துக்கு உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா விண்வெளித்துறை அப்படி வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுடைய பனியுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு வார், அந்த சமயத்தில் வந்ததான் வந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அந்த விண்வெளித்துறையை எப்படி உபயோகப்படுத்த முடியும். அது செய்தி தொழில்மாற்றக்காக இருக்கலாம், தொலை உணர்வுக்காக இருக்கலாம், நேவிகேஷனுக்காக இருக்கலாம், பருவநிலை மாற்றத்தை அறிஞ்சதுக்காக இருக்கலாம். இப்படி எல்லாம் செஞ்சோம். நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போவது ஒரு சிறு பணிதான். அதை தவிர நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் சந்திரயான் மங்கல்யான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 60 கலங்கள் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே வந்து விவசாயிக்கும் மீனவர்களுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை அவங்களுக்கு தேவையான செய்திகள் சொல்வதற்கும் உலகளவில் பார்த்தீங்கன்னா அதிகமான செய்தி கூடங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்குது. அப்படின்னா அதற்கு நம்முடைய செயற்கைக்கோள்கள் தான் உதவி இருக்குது. இப்போ மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இன்றைய நாட்டு நடப்பு சரியா தெரிஞ்சிருக்குது அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்குல்ல, இன்னைக்கு தெரிஞ்சிருக்குதா கண்டிப்பாக நம்முடைய செயற்கைக்கோள்கள். அந்த வகையில சமுதாயத்துக்கு தேவையானதை மிக அதிகமாக செய்தவர்கள் இந்தியர்கள். அதில் நம்ம ஒரு பங்கு இருக்குன்னு சொல்ல முடியும். இதை தாண்டி இனிமேல் நிலவுக்கு போகிறது கூட மற்றவங்க எல்லாம் நிலவுக்கு போனது போட்டிக்கு போனாங்க. நம்ம அப்படி இல்லை, நிலவை முழுதாக அறிந்து கொள்வதற்காக போனோம். அந்த அறிந்து கொள்வது இயற்கையா வந்திருந்து நிலவில் நீர் இருக்குன்னு சொன்னோம். எப்படி தீ அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி திரும்ப நீர் அப்படிங்கிறது முக்கியம். எந்த அந்த நீர் வந்து நீரை ஆதாரமாக வைத்து படக்கூடிய சக்தி உருவாக்கணும்னா அது வந்து நம்ம உலகத்துக்கு வந்து மனித குலத்திற்கு பாதிப்பில்லாத உருவாக்க முடியும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்களாக நிலவை பற்றி கவனிக்காமல் இருந்த அமெரிக்கா இப்ப திரும்ப நிலவுக்கு போகுது. அதுவும் நாம் சொன்ன தென்துருவத்துக்கு போகுது அப்படின்னா அதற்கான வழியமைத்தவர்கள் நாம. சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வழியமைத்த நாம வந்து அடுத்து நிலவில் குடியமைப்பு வரும் பொழுது அதில் இந்தியர்களுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற வகையில போகும் பொழுது இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு விசா கேட்கலாம். ஆனா நாளைக்கு என்னுடைய அடுத்த தலைமுறை நிலவுக்கு போகும் பொழுது இந்தியர்களுக்கு யாரும் விசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நோக்கி போகும். இது வந்து அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியர்களை வந்து ஒரு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு வர உதவும் நினைக்கிறேன். இந்த ஈரான் போர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டர் மூலியமா நம்ம வந்து நமக்கான எரிவாயு வந்து தயார்படுத்தலாம்னு சொன்னீங்க. அதுல 2 கொஸ்டின் இருக்கு. இது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எவ்வளவு நாளா நடைமுறைக்கு வரும் ஒன்று. 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க அதுல வந்து சொல்லுவீங்க மாணவர்களுடைய தேவை அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கள இதுல இன்வால்வ் பண்றது எப்படி, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த விஷயத்துல எவ்வளவு தேவைப்படுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது எவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும், இப்ப இருக்க நெருக்கடிக்கு இது எந்த விதத்துல உதவும் அப்படிங்கிறது. முதல் இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை டீச்சரை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இப்பத்த ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட 100 வருடங்களாக நடந்து கொண்ட ஆராய்ச்சிகள் தான். ஆனா பல காரணங்களால அது முன்னெடுத்து வைக்கப்படலை. அதை தாண்டி இப்ப வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது என்ன செய்ய வேண்டிய அவசியம் வந்து உருவாகி இருக்கு. இது 2ஐயும் சேர்த்துருக்கோம். 2ஐயும் சேர்த்து வரும் பொழுது இது செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி ஒரு காலத்துல இப்ப வந்து சூரிய மின்சாரம் அப்படிங்கிறது அதிகமான காசு இருந்துச்சு. இப்ப சூரிய மின்சாரம் ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு வர முடியும் வந்துச்சு.
நமக்கு என்னன்னா நீரிலிருந்து மின்சாரம் பாய்ச்சப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடை பிரிக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம பலகை செய்ய முடியும். வீட்டில் நம்முடைய சமையல் பண்றதுலேருந்து இப்போ சொன்னோம் இல்லையா, இரும்பாலைகள் உலகத்தில் அதிகமான நிலக்கரியை உபயோகப்படுத்துது இரும்பாலைகள். அந்த இரும்பாலைகள்லாம் இரும்பு உருக்குவதற்கான வகையும் செய்ய முடியும் சமீபத்தில் காமிச்சிருக்கோம். இந்த நடைமுறைகளை நம்ம வந்து சரி இப்போ இருக்கக்கூடிய அவசரம் இருக்குது. இப்போ வந்து சூரிய மின்சாரம் நமக்கு வந்து எளிதாக கிடைச்சிருக்கோம். இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது 100 வருடங்களாக செய்ய முடியாத இன்னைக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்கும். இதை வந்து சீக்கிரமா செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் தேவை அந்த துறைக்கு. அடுத்தது அரசிடம் போய் கேட்க போறோம். அரசு ஒத்துக்கொண்டாலும் அதற்கான நிதியுதவி கொடுத்தாலும் கூட செய்வதற்கு ஆட்கள் தேவை. வெவ்வேறு துறைகள் செய்ய போகணும், எல்லா துறைகளும். ஏன்னா தீ அப்படிங்கிறது தான் முக்கியமான கண்டுபிடிப்பு. திரும்ப சொல்றது, சமையலுக்கு இருக்கிறத தாண்டி இரும்பாலைகள் இருக்கிறது, எந்த இடத்துல ஈவன் பஞ்சாலைகள் போனாலும் இருக்கிறது, துணியாலைகளுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த தீ நீராவி அப்படிங்கிறதா திரும்ப வருது. ஈவன் வண்டியில போகக்கூடிய பெட்ரோல் அதுல எரியுது. அது எரிஞ்சங்காட்டி தான் அது நடக்குது. எல்லாத்தையுமே நம்ம சொல்ற இதில் மாற்ற முடியும். அப்படி மாற்றணும் அப்படின்னா நிறைய நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது கண்டிப்பாக நிறைய இளைஞர்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அது நோக்கி தான் போறோம். அதுவும் இல்லாம இப்ப ஈரான் நடந்த இந்த பிரச்சனையினால பல எரிவாயு கிணறுகள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால சண்டை நின்னாலுமே வேற இதெல்லாம் சரியா வருமா அப்படிங்கிற இது இருக்கு. எல்லாம் தாண்டி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம் நம்ம தப்பா எரிச்சதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு வந்து எல்பிஜி இல்லாமையோ, பெட்ரோல் இல்லாமையோ, டீசல் இல்லாமையோ, நிலக்கரி இல்லாமோ செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது பதிலாக இருக்கு. இப்போ செய்ய முடியும், நாம் காமிக்கிறோம். அது கண்டிப்பாக உலகளவில் எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக எண்ணெய் கிணறுகளுக்காக வளைகுடாவுக்கு போனவங்களை தாண்டி இந்த நீரிலிருந்து ஒரு எரிபொருளை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்தியர்கள் உருவாகும் பொழுது இந்தியாவை நோக்கி, இந்திய இளைஞர்கள் நோக்கி, இந்திய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நோக்கி நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக செய்ய முடியும் நம்பிக்கையோட. நேற்றுக்கு நடந்த எங்களுடைய பரிசோதனைகள் இருக்குது, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். சார், இந்த முன்னெடுப்பு வந்து இந்த இன்குபேஷன் சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? இங்கேயும் ஆரம்பிக்கலாம். ஒன்று இடத்தில் ஒரு மட்டும் இது வந்து இந்திய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கேயும் ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. கண்டிப்பாக பண்ண முடியும். வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு தி கவர்மெண்ட் டு ஓபன் சச் இன்குபேஷன் சென்டர் இன் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்? ஸ்கீம் இருக்குது. அதுல வந்து இதை வந்து நாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. திறன் மேம்பாட்டுக்கு நிறைய உதவுறாங்க. அதுல வந்து இதை நாம் இணைக்கும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு இப்ப வந்து கணினித்துறை வருது. அதை தாண்டி கணினித்துறையை தாண்டி இந்த ஒரு துறை அப்படிங்கிறத வந்து புதிதாக ஒரு எரிபொருளை உருவாக்குறோம்னா அது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஒன்று உருவாக்க முடியும். சூரிய ஒளி தான் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு வந்து நாம் இதை பிரிக்கிறோம். ஆக்சிஜன் நைட்ரஜன் பிரிக்கும் பொழுது இதை வந்து பல இடத்துக்கு உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லும் பொழுது அது திரும்ப வரும்பொழுது வரக்கூடியது திரும்ப நீர் தான். திரும்ப ஒரு பெரியமலை வாயில் கக்க போறதில்லை. அதனால என்னை பொறுத்தளவுக்கு அறிவியல் எப்படி தீய உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு தவறு செஞ்சிருக்குது. அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக சூரிய ஒளி சீக்கிரமாக செய்ய முடியுங்கிறது. இன்னொன்று வந்து எரிவாயுனுடைய பாதிப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று ஈராக் வாரில் வந்து பிரச்சனைகள் ஒன்று. இது எல்லாம் சேர்த்து வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் சொல்றது என்ன அப்படின்னா, இது மாதிரியான ப்ராப்ளமாக பார்க்காம இதை வந்து நம்மளுடைய சந்தர்ப்பமாக பார்ப்போம். சந்தர்ப்பம் பார்க்கும் பொழுது இது சிறப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கு. அது ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டில் ஃபைனல் இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கு. அதுல ஒவ்வொரு இயர்லயும் அவங்க ஒரு டைப் ஆஃப் கோர்ஸ் எடுக்கிறாங்க. முதல்ல வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து வர குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் முதல்ல மேண்டேட்ரியா ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து டொமைன் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டா அது ஒரு ஆட் ஆன் தான், அவங்களுக்கு ஸ்கில் ஆட் ஆன் தான். சார், ஐடி துறையில போனாங்க நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அந்த மாதிரி போடுறாங்கல்ல, அவங்க மத்தியில வந்து அந்த அறிவியல் ஆர்வத்தை தூண்டுறதுக்கான உங்களோட மெசேஜ் என்ன? நான் உறக்க சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. எவ்வளவு உறக்க சொன்னாலும் கூட ஒரு கூடத்தோடு தாண்டி போகணும் அப்படின்னா ஊடகங்கள் தேவை. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்வது ஊடகங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க.
அது அது அதான் சொல்கிறேன். இப்போ அதனால தான் நிறைய பள்ளி கல்லூரிகளில் முடிந்த அளவுக்கு நான் பேசுகிற இடத்துல நீங்கள் வர்றீங்க. இந்த செய்தி சிறப்பாக போகுது. இதை வந்து பல இடங்கள்ல இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா எந்த பசங்கிட்ட பேசுகிறனோ எனக்கு தெரியும் 4-5 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இதை சுட்டி காட்டி வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களை தூண்டுவதற்காக முடிந்த அளவுக்கு பள்ளி கல்லூரிகள் போகும் பொழுது பேசுவது என்ன அப்படின்னா கணினித்துறை மட்டுமே இதுன்னு இல்லை, இதை தாண்டி நிறைய செய்ய இருக்கும். அதுவும் தற்போதைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி நிறையா வரும் பொழுது இப்போ வந்து நீங்கள் இதுவரைக்கும் கணினித்துறையில் அவங்க கோடிங் அப்படி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, ப்ரோக்ராமிங், அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. ஒரு எழுத்துல போய் தட்டெழுத்து குறுக்கெழுத்து படிச்சீங்கன்னா அதே படிக்க போதும்பாங்க. இப்போ அது தேவையே இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ அது மாதிரி காலங்கள் மாறும். ஆனால் இயற்கை நம்ம அறிவியல் நோக்கி போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக புரிஞ்சுக்க முடியும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நிர்வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஒரு வருஷத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல விஷுவல் கம்யூனிகேஷன், வீடியோகிராஃபி அது எல்லாமே வரும்பொழுது இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அதுல வந்து முக்கால்வாசி பேர் வந்து அன்குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ஏதோ ஒரு மூலமா தங்களோட பர்சனலான திங்ஸ் செய்யும் அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இந்த வாய்ப்புகளை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எப்பயுமே வந்து ஒரு எந்த வேலையா இருந்தாலும் சாதாரண ஒரு ஆள் பண்றதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் பண்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனுடைய நீடும் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொந்தமா என்னுடைய பிசினஸுக்கு நானா ரீல் எடுத்து போட்டு ஒரு இன்ஃபுளுன்சரா ஒரு வீடியோ எடுத்து போடுறது வேற, ஒரு கார்பரேட்டோ ஒரு பிசினஸ் செட்டப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடுக்கணும் இல்ல ப்ரொஃபஷனலா எடிட் பண்ணணும் அப்படின்னா அங்க அதுக்கான நுணுக்கங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. இது விஷுவல் கம்யூனிகேஷனுடைய ஸ்டடீஸ் வந்து வெறும் வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது அதோட நிக்க போறது கிடையாது. நிறைய கிரியேட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ நாங்களே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா தியேட்டர் கிளப்ல ஒரு பெரிய டிராமா நடத்தினோம். ரொம்ப நல்லா நடந்தது. ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினாங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு களம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரியேட்டிவ் தாட்ஸை பத்தி பேசணும். சில புக் ஆத்தர்ஸையே கூப்பிட்டு அவங்களுடைய புக் ரிவ்யூஸை இங்க நடத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய கிரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். இது ஒண்ணு. அதே சமயம் டெக்னாலஜி சைடு பாத்தீங்கன்னா இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சார்ந்த விஷுவல் கம்யூனிகேஷன். கேமிங்கே பார்த்தாலும் ஒரு கேமை டிசைன் பண்ணணும்னாலும் அங்க ஒரு 3D டிசைன் தேவைப்படுது. அவங்களுக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன்னா வெறும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அப்படின்னு நினைச்ச காலம் போய் அதை தாண்டி நீங்க கிரியேட்டிவிட்டி சைடும் நிறைய பண்ண முடியும். அட் த சேம் டைம் டெக்னாலஜி சைடும் நிறைய பண்ணலாம். இன்னைக்கு நிறைய நீங்க சொல்றதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இந்த பேப்பர் மார்க்கெட்டிங் அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங்கை தாண்டி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துச்சு. அப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு கிராஃபிக் கண்டென்ட் கண்டிப்பாக தேவை. அப்போ அவங்களுடைய நீடு இன்னமும் ஜாஸ்தியாக தான் போகும். அதை அந்த மனப்பான்மை கொஞ்சம் ஓப்பனா இருக்கணும். நான் இதை மட்டும்தான் படிப்பேன், இதுதான் பிஸ்காம் அப்படின்ற தாட்டை தாண்டி வெளியில வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷைன் பண்ணலாம்.